ஜோதிட நண்பர்களுக்கு என் வணக்கங்கள். இந்த பதிவில் ராகு கேதுக்களை பற்றி பார்க்கலாம். சாய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களின் அற்புதங்களை பற்றி பார்க்கலாம். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நம்முடைய பிறப்பு லக்னத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவத்தை இந்த ராகு பகவான் சுருக்குவார், கேது பகவான் சுருக்குவார், ராகு பகவான் பெருக்குவார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ராகு எல்லாத்திலும் பெருக்குவாரான்னா கண்டிப்பாக உயிர் காரகத்துவங்களை அழித்து பொருளாதாரத்தை உயர்த்துவார். இந்த கேது பகவான் என்னன்னா பொருளாதாரத்தையும் அழிப்பார், சுருக்குவார், உயிர் காரகத்துவங்களை சுருக்குவார், சுருக்கி ஒரு ஞானத்தை கொடுப்பார். அதிலிருந்து விடுபட்டு இந்த உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரு ஞானத்தை அடைவதற்கு வழி கொடுப்பார். இப்படி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் அது பொருள் பாவமா உயிர் பாவம்னு பார்க்கணும். உயிர் காரகத்துவங்கள் என்றால் அந்த உயிர் காரகத்துவங்களை இந்த ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கோ அது உயிர் காரகமா பொருள் காரகமா அந்த பாவம் பார்க்கணும். அந்த பாவத்தை உயிர் காரகம்னா அந்த உயிர் காரகத்துவத்தை கண்டிப்பாக கெடுப்பார், கெடுத்து பொருள் காரகத்துவத்தை கொடுப்பார். அது உடனடியாக கொடுப்பார்னா கண்டிப்பாக இல்லை, ஆசைகளை தூண்டி அதில் பெரிய ஏமாற்றங்களை கொடுப்பார். கொடுத்து தான் கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பார். ஆனால் இந்த ராகு திசையில் உயர்ந்தவர்கள் மிக ஏராளமானவர்கள். ஏன்னா ராகு கொடுத்தா கோடி கோடியாக கொட்டி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பிரம்மாண்டத்துக்கு காரக கிரகம் இந்த ராகு பகவான் தான். இந்த பெரிய பெரிய பங்களாக்கள், இந்த பெரிய சினிமா தியேட்டர்கள், இப்படி இந்த பெரியது என்ற பிரம்மாண்டம் என்னவே இந்த ராகு பகவான் தான். அப்படி இருக்கும்போது உயிர் காரகத்துவத்தை மொத்தம் கண்டிப்பாக கெடுப்பார். அவர் கெடுத்து தான் பொருளாதாரத்தை கொடுப்பார் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய லக்னத்திற்கு 4ஆம் பாவத்திலும் 10ஆம் பாவத்திலும் அமர்ந்தால் என்ன செய்வார்? ராகு 4ஆம் பாவத்திலும் கேது 10ஆம் பாவத்திலும் அமர்ந்துள்ளார் என்று வைத்துக் கொள்வோம். அதே போல் கேது பகவான் 4லும் ராகு பகவான் 10லும் அமர்ந்துள்ளார் என்று வைத்தால் நம்முடைய லக்னத்திற்கு அந்த கேது பகவான் அந்த மத்திய புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடைப்பட்ட அந்த பாவத்தை கெடுப்பார். அது எப்படின்னா இந்த ராகு கேதுவும் அந்த மையப்புள்ளியில் எந்த பாவம் வருதோ அந்த பாவத்தை கண்டிப்பாக செயல்பட விடமாட்டார். அப்படி பார்க்கும்போது 4ஆம் பாவத்தில் ராகுவும் 10ஆம் பாவத்திலும் கேதுவும் இருந்தால் நம்முடைய லக்னமும் 7ஆம் பாவம் அடிபடும். அப்போ ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய லக்னமன் நம்ம சுய கௌரவம், அப்புறம் நம்முடைய ஆசைகள் எதுவும் நிறைய இருக்கும். அது அந்த காரகத்துவங்கள் அதையெல்லாம் சுருக்குவார் யார்? கேது பகவான். அதே போல் ராகுவம் அந்த பாவத்தை செயல்பட விடாமல் தடுப்பார். அதே போல் 7ஆம் அதிபதி என்ற போல திருமணம், நண்பர்கள், அப்புறம் அந்த அது சமநிலையான பாவம். அந்த பாவத்துடைய காரகங்களுக்கு கூட அவரும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க விட மாட்டார். அதனால் இந்த ராகுவும் கேதுவுக்கும் மையத்தில் அமைந்துள்ள பாவகம் கண்டிப்பாக செயல்படுவது என்பது மிகவும் அரிது. அந்த பாவ காரகத்துவங்கள் மனிதனுக்கு இது அந்த ஜாதகருக்கு கிடைப்பதில் மிகவும் சிக்கல். அதனால் இந்த நம்முடைய கர்மா என்பது அந்த ராகு கேதுக்கு நம்ம பிறப்பு ஜாதகத்தை எங்கே இருக்கிறாரோ நாம் வாங்கி வந்த கர்மா அதுதான். இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்காம இந்த ஆயுள் முடியாது. அதனால இந்த ராகு கேதுக்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் இருக்கும். அதை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம்னா எல்லாம் முடியாது. கண்டிப்பாக ஒரு 30-40% வரைக்கும் நிவர்த்தி பண்ணலாம். மீதி கர்மா அனுபவிச்சே தீரணும். பட் என்னென்னா அதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். இப்படி அதே போல் இப்போ ஒரு ராகு பகவான் லக்ன பாவத்தில் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு, லக்ன பாவத்தில் ஆசைகளை அதிகமாக தருவார். நம்ம என்னன்னா
இப்படி வாழணும், அப்படி வாழணுன்ட்டு வந்து நெறைய ஆசைகள தருவாரு. பட் என்னன்னா, அந்த ஆசைகள் ஒண்ணும் நிறைவேறாது. ஏன்னா வந்து, இந்த ராகு என்பது வந்து ஆசைக்கு காரணமாக கிரகம் வந்து ராகு பகவான் தான். அதிக ஆசைய வந்து தூண்டிவிட்டு, அவர வந்து அந்த மோக வலையில விழ வச்சு, அதிலேருந்து வந்து நெறைய வந்து உங்களுக்கு அவமானங்களும், பெருத்த ஏமாற்றமும் ஏற்பட செய்வதில் முதன்மை பங்கு வகிப்பவர் வந்து இந்த ராகு பகவான். அதனால வந்து ராகு எந்த பாவத்தில் இருக்கோ, அது வந்து உயிர் காரகத்துவம் இருந்தா, கண்டிப்பா அதுல வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பொருளாதார காரகத்துவத்தையும் முதல்ல வந்து கொடுக்குற மாரி கொடுத்து அழிப்பாரு. ஆனா லாஸ்ட்ல வந்து போகும்போது, அந்த பாவத்த விட்டு போகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிய காட்டிட்டு போயிடுவாரு. அதேபோல வந்து 2ஆம் பாவம் வந்தா, இந்த குடும்ப உறவுகளுக்கு வந்து கண்டிப்பா சிக்கல்கள் ஏற்படும். இதே இருக்கணும் பேச்சுல வந்து பொய் அதிகமா இருக்கும். பொய் பேசுறது, எல்லாம் இது பண்றது, இப்படி வந்து இது இருக்கும். அதே குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இருக்காது. இப்படி வந்து இருக்கும். பட் என்னன்னா, அந்த பொருளாதாரத்த வந்து பெருக்குவார் வந்து. இது 2ஆம் பாவம். தனவரவு வந்து அதிகரிக்கும். அதேபோல தானியங்கள், ஆ ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் என்பது சிறப்பாக இருக்கும். அதேபோல 3ஆம் பாவத்தில இருந்துன்னா, இளைய சகோதரருக்கும் இவருக்கும் வந்து ஆகாது. அந்த அளவுக்கு வந்து இந்த உயிர் காரகத்த கெடுப்பாரு. 2 பேருக்கும் வந்து அண்ணன், தம்பிங்க 2 பேருக்கும் ஆகாத இது பண்ணுவாரு. மத்தபடி வந்து இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் துறைகள்ல வந்து மிகவும் சிறப்பாக இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கவங்க வந்து அந்த துறைய தேர்ந்தெடுத்து படிக்கவோ, இல்ல அந்த துறையில வந்து ஒரு வேலை செய்யவோ செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து உச்சத்தை அடையலாம் என்பது வந்து நிதர்சனமான உண்மை. அதேபோல 4ஆம் பாவம் வந்து தாய்க்கும், ம் ஜாதகருக்கும் ஆவாது. ஏன்னா 4ஆம் பாவத்தில உள்ள உயிர் காரகத்துவங்களை அளிக்கக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். இப்படி வந்து ஒவ்வொரு பாவத்திலயும் வந்து உயிர் காரகத்துவங்கள் இருக்கோ, அந்த காரகத்துவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்ப தருவாரு. அதேபோல பொருளாதாரத்த வந்து பொருளாதாரத்திலயும் வந்து ஆ ஒரு முதல்ல வந்து ஒரு மோகத்த குடுத்து, உன்ன வந்து கீழ சிக்க வச்சு, மறுபடியும் வந்து அதிலேருந்து விடுபட்டு மேல ஏத்திருவாரு. அந்த மாதிரி தான் இந்த ராகு. ராகு பகவான். அதே கேது பகவான் என்பது முற்றிலுமாக உயிர் காரகத்துவக்கும் 0, 0 இல்ல. அது சுருக்குவாரு. பொருளாதார காரகத்தையும் சுருக்குவாரு. அதிலேருந்து சுருக்கி உன்ன வந்து என்ன வாழ்க்கைன்ட்டு இந்த அந்த பாவத்தின் வந்து காரகங்கள வந்து பாதிப்படைய செஞ்சு, அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஞானத்த குடுப்பாரு. இதுதான் இந்த ஆசைகள்லேருந்து விடுபட்டு வந்து, நம்ம வந்து அ அடிபட்டு அந்த ஒரு ஞானத்த பெறணும்னா, இந்த கேது பகவான் வந்து அங்க இருந்தான்னா, அந்த பாவத்த வந்து சுருக்கிடுவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க விடமாட்டாரு. அதனால வந்து இந்த கேது பகவான் எந்த பாவத்தில இருக்கிறோ, அந்த பாவ ஆசைகளை வந்து ஜாதகர் வந்து குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. அப்படி வந்து நீங்க வந்து அந்த பாவத்துக்கு என்ன இருக்கோ, அந்த காரக உறவுகள், பொருளாதாரம் இத வந்து ஆசைப்படாம, இந்த பாவத்த வந்து நம்ம மறந்து இது பண்ணோம்னா, அது எப்படியோ ஒண்ணு போகட்டும்ன்ட்டு விட்டுட்டோம்னா, கண்டிப்பா வந்து அவரு உங்களுக்கு நன்மையே செய்வாரு தவிர தீமை செய்ய மாட்டாரு. அது நீங்க வந்து ஆசைப்பட்டா தான் அவர் வந்து கெடுப்பாரு. ஆசைப்படலன்னா கண்டிப்பா வந்து கெடுப்பாரு. கெடுக்க மாட்டாரு. உங்களுக்கு நல்லதையே செய்வார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாவத்திலும் வந்து ராகு பகவான் எங்க இருக்கு, கேது பகவான் எங்க பார்த்துட்டு, கண்டிப்பா வந்து அதற்குரிய பரிகாரத்த செஞ்சீங்கன்னா, அதிலேருந்து வந்து அந்த தாக்கத்திலிருந்து ஒரு 30, 40% குறைஞ்சு வந்து நல்லபடியா இருக்கலாம். இப்படி வந்து நீங்க பாருங்க. இந்த ஜோதிட கேள்விகள் எதுவுமா இருந்தாலும், என்னுடைய WhatsAppக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்கன்னா, கண்டிப்பா வந்து நான் வந்து செய்வேன். என்னோட WhatsApp நம்பர் 7892467060 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்வி எது இருந்தாலும் கண்டிப்பாக அது பதில் தரப்படும். அதேபோல பரிகாரங்களுக்கு எந்தவித கட்டணமும் நான் வாங்குவதில்லை. ஆ நீங்க நீங்க ஒரு முறை வந்து நம்ம இதில வீடியோங்க பாருங்க. பார்த்துட்டு முழுமையா பாருங்க. கண்டிப்பா வந்து நான் சொல்லியிருக்கிற பரிகாரம் வந்து கண்டிப்பா சிறப்பானதா தான் இருக்கும். நான் வந்து நெறைய பேருக்கு சொல்லி அது சக்சஸ் ஆனத மாத்திரம் தான் மத்தவங்களுக்கு சொல்லுவேன். இல்லன்னா சொல்ல மாட்டேன். பாருங்க. இந்த ராகு கேதுக்குள்ள அற்புதங்கள வந்து பேசினா வந்து இவ்ளோ டைம் இருக்காது. பட் என்னன்னா, இந்த நீளமான ஒரு வீடியோ போட்டு யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் ஒரு கொஞ்சம் ஒரு 30% ஒரு 10% கூட சொல்லியிருக்க மாட்டேன் நானு. இது சொல்லி முடிச்சுக்கிறேன். வேணும்னா வந்து நீங்க நண்பர்கள் கேட்டீங்கன்னா, ராகு கேதுக்கள பத்தி வேணும்னா 1 மணி நேரம் வீடியோ கூட போடலாம். நன்றி.